வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸுங்கிற போஸ்ட்டுக்கு ஸ்டேட் பேங்க்லேருந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டாக மினிமம் 25லேருந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு சேலரியா ஸ்டார்டிங்கே 64,820 rupeesலேருந்து 93,960 rupees வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். உங்களை ரெகுலர் பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 16 மார்ச் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இவங்களோட அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை ஹெட் ஆபீஸ்ல இருந்து தான் இந்த ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ்க்கு ரெகுலர் பேசிஸ்ல போஸ்டிங்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 24 பிப்ரவரி 2026ல இருந்து 16 மார்ச் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அபிஷியல் பேங்க் கெரியர் வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன் மூலியமா நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ண சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகலன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றதுக்கான ஃபீஸஸும் நீங்க ஆன்லைன் பேங்கிங் மூலியமா தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ஹார்ட் காப்பீஸும் சப்மிட் பண்ண தேவையில்ல, ஆபீஸுக்கு சென்ட் பண்ண தேவையில்லைன்னு இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒன் டைம் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை கரெக்டா ஃபில் பண்ணிருக்கோமான்னு பாத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுல எந்த சேஞ்சஸும் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களோட வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்ஸ் கரெக்டா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ ஃபைனல் செலக்ஷன்ஸ்க்குலாம் கால் பண்றப்போ உங்களை அந்த இமெயில் மூலியமாவும் உங்களோட அபிஷியல் வெப்சைட்ஸ்லயும் தான் கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பேங்கோட ஹையர் ஆபீசர்ஸ்க்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஆல் ஓவர் இந்தியால எங்க உங்களுக்கு வேகன்சி இருக்கோ அங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க போஸ்டிங்ஸ் போடுறதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட கெரியர் வெப்சைட்டை ரெகுலரா உங்களை மானிட்டர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது நோட்டிபிகேஷன் ரிலேட்டடா சேஞ்சஸ் இருந்ததுன்னா அங்க அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவலாலாம் அப்டேட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து எல்லா நெசசரி டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெசியூம், ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதர் குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றப்ப அதையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒன்று விட்டுட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். நீங்க ஷார்ட் லிஸ்டிங் ஆர் இன்டர்வியூக்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லா பியூர்லி மெரிட் பேசிஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் பண்றப்ப உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் வெரிஃபை பண்ணாம தான் உங்களை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வரப்ப நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணது எல்லாத்தையுமே கொண்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அதுல ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் பேங்க்கு வந்து அதர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, கிரெடென்ஷியல் எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுக்கு அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் அதுக்குள்ள வேலிடான டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க சப்மிட் பண்ணாம அப்ளை பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்கேஸ் உங்க மேல ஏதாவது போலீஸ் கேஸ் இருக்கு, ஏதாவது வயலன்ஸ்ல நீங்க இருக்கீங்க, நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க ஷார்ட் லிஸ்டிங் ஆனாலும் இன்டர்வியூக்கு வரப்ப உங்களை ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா அப்பயும் உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் மோர் தென் 2 போஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் சேம் போஸ்ட் கேண்டிடேட்ஸ் மல்டிபிள் டைம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்டா நீங்க அப்ளை பண்ணதை தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணதுக்கெல்லாம் நீங்க ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ரீஃபண்டபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க மோர் தென் 2 போஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாஸ்டா கம்ப்ளீட் பண்ண 2 போஸ்டர்ஸ் தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் நீங்க அப்ளை பண்ணதுக்கெல்லாம் எந்த சார்ஜஸையும் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்க வேகன்சிஸ்
போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் பேங்க் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹையர் ஆபீசர்ஸுக்கு இந்த ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை கேன்சல் பண்றதுக்கு, மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கிளைமும் நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க, கிரிமினல் ஆக்ஷன்ஸ் ஏதாவது உங்க மேல இருக்குன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூ பேங்க் டிசைட் பண்ற சென்டர்ஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஷார்ட் லிஸ்டிங் ஆயிட்டீங்க, இன்டர்வியூ வரீங்க, இன்டர்வியூல நீங்க ஒழுங்கா ஸ்கோர் பண்ணல, ஆர் உங்ககிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்க வந்ததுக்கான எந்த ஒரு சார்ஜஸும் இவங்க பே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மோர் தென் ஒன் கேண்டிடேட் சேம் கட் ஆஃப், சேம் மெரிட் லிஸ்ட், சேம் காமன் மார்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்களோட ஏஜ் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்க லாஸ்ட் டேட் பிஃபோரா நீங்க அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்ல நீங்க அப்ளை பண்றப்ப நெட்வொர்க் எரர் ஆர் எனி டிலே இன் பேமெண்ட்ல இருக்கு, அப்ளிகேஷன் சப்மிட் ஆகலன்னா அதுக்கு பேங்க் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க, எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்க ஒர்க்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க சிபில் ஸ்கோர்ஸ்லாம் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் ஐடி செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், எமர்ஜிங் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபாரன்சிஸ், டெஸ்ட் இன்ஜினியர்னு டோட்டலா உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் டெபுட்டி மேனேஜர் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ரெகுலர் பேசிஸ்ல தான் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஐடி செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு யூஆருக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எமர்ஜிங் டெக்னாலஜில யூஆருக்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சி, டோட்டலா உங்களுக்கு 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்ல 2 வேகன்சி யூஆர் கொடுத்திருக்காங்க. இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபாரன்சிஸ்ல யூஆருக்கு 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டெஸ்ட் இன்ஜினியர்ல யூஆருக்கு 3 வேகன்சி கொடுத்து உங்களுக்கு டோட்டலா 12 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மாறலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன்ஸ்ல வர கேண்டிடேட்ஸ் இதுக்குள்ள சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் பத்தி கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸும், ஓபிசிக்கு 13 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது நீங்க கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நாட் லெஸ் than 40% டிசபிலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்குள்ள சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்ஸுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சர்டிபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. நீங்க டெபுட்டி மேனேஜர் இன் ஐடி செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஈக்குவலன்ட் டிகிரி ஏதாவது ஒன்று நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க எம்சிஏ ஆர் எம்டெக், எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடா நீங்க எம்டெக்ல படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா அட்வான்ஸ்டு டிகிரி இன் சைபர் செக்யூரிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில படிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்பல்சரி 4 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டொமைன் ரிலேட்டடா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெபுட்டி மேனேஜர் எமர்ஜிங் டெக்னாலஜிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் உங்களுக்கு பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிச்ச கேண்டிடேட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் ஈக்குவல் டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்சிஏ படிச்ச கேண்டிடேட்ஸ், எம்டெக் படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ரிஃபரன்ஸா சேம் உங்களுக்கு அட்வான்ஸ்டு டிகிரி இன் சைபர் செக்யூரிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு கம்பல்சரி 4 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி ஆர் டெக்னிக்கல் இன்னோவேஷன் டொமைன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் இன் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டுக்கு சேம் உங்களுக்கு பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிச்ச கேண்டிடேட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஈக்குவல் டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் வித் மினிமம் 50% ஸ்கோர் பண்ணிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க எம்சிஆர் எம்டெக் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் படிச்சவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டொமைன்ஸ்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபாரன்சிஸ்ல சேம் உங்களுக்கு அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதே ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அட்வான்ஸ்ட் டிகிரி இன் சைபர் செக்யூரிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு வித் உங்களுக்கு சேம் அதே 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் டெஸ்ட் இன்ஜினியருக்கு சேம் உங்களுக்கு அதே டிகிரி தான் கொடுத்திருக்காங்க. பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஈக்குவல் டிகிரி நீங்க 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க எம்சிஆர் எம்டெக் எம்எஸ்சில கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா சைபர் செக்யூரிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா நீங்க அட்வான்ஸ்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி
ஐடி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதுல ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கனாலே நீங்க எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப் ரோலுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறதெல்லாம் இங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அண்ட் சேலரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு மும்பை ஆர் எனிவேர் இந்த இந்தியால போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான சேலரி டீடைல் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கான சேலரி உங்களுக்கு மினிமம் 64,000ல இருந்து மேக்ஸிமம் 94,000 வரையும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் புள்ளி நீங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க சொன்ன ப்ரிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி மார்க்ஸ் கொடுத்து அதுல ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி அதுல ஷார்ட் லிஸ்டிங் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூல நல்லா ஸ்கோர் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி கேண்டிடேட் சூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் பண்றது அதர் கம்யூனிகேஷன் எல்லாமே ஒன்லி உங்களுக்கு பேங்க் வெப்சைட்ல இருக்கும் ஆர் உங்களை பர்சனலா இமெயில கான்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பீஸ் எதுவுமே சென்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது, ஃபீஸஸ் எப்படி பே பண்றதுங்கிறதெல்லாம் கிளியரா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 750 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபீஸஸ் பே பண்றதுங்கிற இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், பயோடேட்டா பிடிஎஃப் ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெசியூம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், ஃபார்ம்ஸ் இது எல்லாமே நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க போட்டோகிராஃப் அப்லோட் பண்ற சைஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் நீங்க எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க், இவங்களோட அப்ளிகேஷன் லிங்க், உங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.